ஓம் சாந்தி. நான் பரமாத்மா அன்பின் அதிகாரியாக இருக்கும் ஆத்மா. நான் சைத்தன்யமான லைட் ஹவுஸ் மற்றும் மைட் ஹவுஸாக இருக்கும் ஆத்மா. நான் ஒரு தந்தையோடு சரியான தொடர்பை வைத்திருக்கும் ஆத்மா. நான் ஆத்மா இந்த தேகம் என்ற கோவிலில் வீற்றிருக்கின்றேன். ஆத்மாவாகிய நான் பாப்தாதாவை சந்திப்பதற்காக ஃபரிஸ்தாவாக உடையணிந்து வதனத்தை நோக்கி பயணம் செய்கின்றேன். வதனத்தில் பாப்தாதா என்னை சந்திப்பதற்காக அவளோடு காத்துக் கொண்டிருக்கின்றார். நானும் மிக மிக அவளோடு பாப்தாதாவை சந்திப்பதற்காக வதனத்தை சென்று அடைகின்றேன். வதனத்தில் எனக்கு பாப்தாதா ஆன்மீக சக்திகளை கொடுக்கின்றார். நான் அதை பெற்றுக்கொண்டேன். அவர் முன்னால் அமர்ந்து அவரோடு ஆன்மீக உரையாடல் செய்கின்றேன். இன்று பாப்தாதா அனைத்து குழந்தைகளின் நெற்றியில் தூய்மையின் ரேகைகளை பார்த்துக் கொண்டிருக்கின்றார். ஏனெனில் பிராமண வாழ்க்கையின் அஸ்திவாரமே தூய்மையாகும். தூய்மைதான் சுகம், அமைதி, அன்பு, ஆனந்தத்தின் தாயாக இருக்கின்றது. தூய்மைதான் மனித வாழ்க்கையின் உண்மையான அலங்காரமாகும். பாப்தாதா நம் அனைவருக்கும் தூய்மையாகுக, யோகி ஆகுக என்ற வரதானம் தந்திருக்கின்றார். எந்த ஆத்மாவிடத்தில் தூய்மை இருக்கிறதோ அவர்களின் நடத்தை, பாவனை, முகம் ஜொலிக்கும். உங்களின் ஆதி சொரூபமும் அனாதி சொரூபமும் தூய்மைதான். தூய்மையின் கோடுகள் வாழ்க்கையின் அலங்காரமாகும். உண்மைத்தன்மை என்பது என்னுடைய அனாதி ஆதி சொரூபமும் தூய்மைதான். இந்த நினைவுதான் சக்திசாலியாக மாற்றிவிடுகிறது. ராயல் தன்மை என்பது தானும் சுயமரியாதையிலிருந்து ஒவ்வொருவருக்கும் மரியாதை கொடுப்பதாகும். பர்சனாலிட்டி என்பது சதா திருப்தியுடனும் மகிழ்ச்சியுடனும் இருப்பதாகும். பாப்தாதா குழந்தைகளாகிய நம் அனைவருக்கும் பிராப்திகள் என்ற பல பொக்கிஷங்களை கொடுத்திருக்கின்றார். அனைத்தையும் விட முதலாவது பொக்கிஷம் ஞானத்தின் பொக்கிஷம். இதனால் வாழ்ந்து கொண்டே துக்கம், அசாந்தியிலிருந்தும் வீணான எண்ணங்கள், எதிர்மறையான எண்ணங்கள், ஆசைகள், விகர்மத்திலிருந்தும் விடுபட்டு விடுகின்றோம்.
இரண்டாவது பொக்கிஷம் நினைவு. இதன் மூலம் சக்திகளை பெறுகின்றோம். மூன்றாவது பொக்கிஷம் தாரணை. இதன் மூலம் அனைத்து குணங்களையும் அடைந்து விடுகின்றோம். நான்காவது பொக்கிஷம் சேவை. சேவை செய்வதன் மூலம் ஆசீர்வாதமும் கிடைக்கின்றது, குஷியும் அடைகின்றோம். பொக்கிஷங்களை அதிகரிப்பதற்கான சாவி தனக்காகவும் மற்றவர்களுக்காகவும் பொக்கிஷத்தை பயன்படுத்துவதாகும். தந்தையினுடைய பொக்கிஷம் என்னுடைய பிறப்புரிமை என்ற நஷா எப்பொழுதும் இருக்கும். பரமாத்மா அன்பு, அழிவற்ற அன்பு. இது இந்த ஒரு ஜென்மத்திற்கு மட்டுமல்ல, பல பிறவிகளுக்கு எப்பொழுதுமே அந்த அன்பு நிலையானதாக இருக்கும். சங்கம யுகம் பாக்கியம் நிறைந்த யுகமாகும். இந்த சங்கம யுகத்தில்தான் நாம் பாப்தாதா மூலம் அகண்ட பாக்கியத்தின் வரதானம் ஆஸ்தியையும் அடைகின்றோம். நீங்கள் பாக்கியங்களை அடைவதற்கு சகஜமான விதி அமிர்தங்களை முதல் யாரெல்லாம் சந்திக்கிறீர்களோ அவர்களிடமிருந்து ஆசீர்வாதம் பெறுங்கள், ஆசீர்வாதங்களை கொடுங்கள். ஆசீர்வாதங்கள் தீவிர முயற்சிக்கான மிகவும் எளிமையான இயந்திரமாகும். நீங்கள் பரமாத்மாவின் குழந்தை, மாஸ்டர் வள்ளலாக இருக்கின்றீர்கள். எப்படிப்பட்ட ஆத்மாவாக இருந்தாலும் சுபபாவனை, நல்ல விருப்பம் வையுங்கள். மேலும் மன்னிக்கும் சொரூபமாகி அறிவுரை கொடுங்கள். இரக்க மனமுடையவராகி அறிவுரை கொடுங்கள். முதலில் வீட்டில் இருப்பவர்களிடமிருந்து ஆசீர்வாதம் கொடுங்கள். கருணை மனமுடையவராக ஆகுங்கள். சுயமாற்றத்தோடு முதலாவது வீட்டை மாற்றம் செய்து அதன் பிறகு தேசத்தை, உலகை மாற்றம் செய்ய வேண்டும். பிறகு உங்களுடைய வீடு கோவில் ஆகிவிடும். நல்லது என்று பாப்தாதா தனது உரையை முடிக்கின்றார். இப்பொழுது என் தலை மீது கை வைத்து வரதானங்களை வழங்குகின்றார். பரமாத்மா அன்பின் அதிகாரி ஆத்மா. நாலா பக்கமும் அனைத்து பொக்கிஷங்களில் நிரம்பிய தடைகளற்ற, முடிவற்ற, மேலும் வீணான எண்ணங்களற்று இருக்கக்கூடிய சிரேஷ்ட ஆத்மா. அனைத்தையும் மாற்றம் செய்யக்கூடிய மற்றும் செய்ய வைக்கக்கூடிய ஊக்கம், உற்சாகத்தில் பறக்கக்கூடிய ஆத்மா. பாப்தாதாவிற்கு உண்மையான மனதின் விஷயங்களை தரக்கூடிய
உண்மையான இதயமுடைய ஆத்மா. அலைந்து கொண்டிருக்கும் ஆத்மாக்களுக்கு சரியான குறிக்கோளை காட்டக்கூடிய சைத்தன்யமான லைட் ஹவுஸ் மைட் ஹவுஸ் ஆத்மா. மற்றவர்களை சரி செய்வதற்கு பதிலாக ஒரு தந்தையோடு சரியான தொடர்பை வைத்திருக்கும் ஆத்மா. தந்தை கொடுத்த அனைத்து வரதானங்களையும் என்னுடைய புத்தி என்ற பையில் நிரப்பிக்கொண்டு அவரிடமிருந்து விடைபெற்று மீண்டும் இந்த சரீரத்தில் வந்து அவதரிக்கின்றேன். ஓம் சாந்தி.